அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் என்னது பார்க்க போறோம் என்றால், நாங்கள் தொடர்ச்சியா 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது அங்கால 10வது எஸ்ஏ வினாக்கள் 9வதும் என்ன வருதுன்னு போட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இப்ப இவ்வளவு எஸ்ஏ வினாக்களும் என்ன வருது என்று போட்டுக்கொண்டு வந்தேன். அதுல ஓர்கானிக் மட்டும் போட இல்லை. ஓர்கானிக் போட இல்லை. ஓர்கானிக் போட்டிருக்கிறேன். சி பார்ட் மட்டும் போட்டிருக்கிறேன். என்ன வருமன்றது சி பார்ட் மட்டும் போட்டிருக்கிறேன். அப்ப இந்த வீடியோவில் என்னது போடுறேன்டா ஓர்கானிக் எஸ்ஏ ஏ பார்ட் பி பார்ட் என்ன வரலாம், அப்படி என்ன வருது என்று தெரிஞ்சிட்டா நீங்க செய்யறது உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். முதலாவது நான் 20ல இருந்து 24 அனலைஸ் போட்டிருக்கிறேன். அந்த அனலைஸ்ல இருந்து நாங்க டிசைட் பண்ணுவோம் 25க்கு என்ன வரும், என்னது வரும் எதிர்பார்ப்போம். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சு கொண்டு போனீங்கன்னா சிம்பிளா ஸ்கோர் பண்ணுவீங்க. பெரும்பாலும் நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் வரும். ஏன், எங்கள்கிட்ட டேட்டா கையில இருக்குது. மத்தது 17 நாள் தான் இருக்குதுன்னு, 17 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ நீங்க வெல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. எஸ்ஏ செய்யறதுக்கு எஸ்ஏ வீடியோ யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் சேனல்ல போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் சேனல் இல்லாதாக்கள் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எங்கட வாட்ஸ்அப் சேனல்ற லிங்கை கொடுக்குறேன், அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எம்சிக்யூ தேவையேண்டா எங்கட எம்சிக்யூ செமினார் நடக்குது, இன்னும் முடிய இல்லை. இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்குது, 14-13 கேள்வி இருக்குது. ஸோ இல்லை 20 கேள்வி கிட்ட இருக்குது. நீங்க ஜாயின் ஆகலாம், அதோட ரெக்கார்டிங் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு எம்சிக்யூ ஃபுல்லா அதுல வந்துடும். எஸ்ஏ தேவையான அளவுக்கு போட்டிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணுமெண்டா எஸ்ஏ ப்ராஜெக்ட் வீடியோவையும் எடுத்து பார்த்துக்கலாம். சரி, இப்ப நாங்க ஓர்கானிக்குள்ள வருவோம். ஓர்கானிக்க பாருங்க, 2020ஆம் ஆண்டு RCH அந்த அல்டிஹைட் கீட்டோனுக்கும் RMGX தாக்கத்துக்குள்ளாலையும் கார்பனை கூட்டுறது வந்திருந்தீங்க. அடுத்தது பி பார்ட் பென்சின் தொடர்பான மாற்றீடு. சரியா? பி பார்ட் பென்சின் தொடர்பான மாற்றீடு. சி பார்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, இப்ப நான் அதை பத்தி கைய போறேன். 21 அதே மாதிரி தான். RMGX-க்கும் அல்டிஹைட் கீட்டோனுக்கும் இடையிலான கார்பன் எண்ணிக்கையை கூட்டல், அடுத்து பென்சின் தொடர்பான மாற்றீடு. 22 வந்தீங்கன்னா பாருங்க, ட்ரிபிள் பொண்ட் எடுத்து அல்கைல் ஏலைட் எடுத்து கார்பனை கூட்டுறது. ட்ரிபிள் பொண்ட் எடுத்து அல்கைல் ஏலைட் எடுத்து கார்பனை கூட்டுறது. இது ஏ பார்ட். பி பார்ட்டுக்கு பென்சின் தொடர்பான மாற்றீடும் RMGX-ஆல கார்பனை கூட்டுற ஒரு மாற்றீடும். 23 ட்ரிபிள் பொண்ட் எடுத்து கார்பனை கூட்டுறது இருக்குது. அதே மாதிரி எசுத்தர்ல இந்த கார்பன் எண்ணிக்கை டபுள் ஆகிற தொடர்பான மாற்றீடு. ஸோ 2024 அல்கோ RMGX-க்கும் அல்டிஹைட் இல்லாட்டி கீட்டோனுக்குமான மாற்றீடு. பி பார்ட் பென்சின் மாற்றீடு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வழங்கும் எல்லா இயர்லயுமே பென்சின் தொடர்பான மாற்றீடு தான் பி பார்ட் இருக்கும். பென்சினுக்கான மாற்றீடும் யூடியூப்ல போட்டிருக்கிறேன், அந்த லிங்கும் கொடுத்திருக்கிறேன், குரூப்ல போட்டிருக்கிறேன். பாருங்க, நேற்று தான் போட்டிருந்தேன், நீங்க அதை பார்க்கலாம். 2023ல மட்டும்தான் இல்லை. சரி, அப்ப 25ல என்ன வரலாம்னு பார்த்தா இந்த மாற்றீடு ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சி ட்ரிபிள் பொண்ட் சில சோடியத்தை எடுக்கிறது. இது சோடியம் போட்டு சோடியத்தை எடுத்து அதுக்கு RCl போட்டு கார்பன் எண்ணிக்கையை கூட்டுறது. இது வாரத்துக்கான வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்குது. இல்லாட்டி இந்த மாற்றீடு RCHO-க்கு அல்டிஹைட் கீட்டோனுக்கு RMGX போட்டு கூட்டுறது. இது 2 மாற்றீடு தான் வாரத்துக்கான வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்குது. அதோட பி பார்ட் பென்சின் தான். ஸோ அது சிம்பிளா இருக்கும். 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப். பென்சின் தொடர்பான மாற்றீடு யூடியூப்ல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற 2011-12 இருந்து 22 மட்டும் யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறேன், அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை, ஸோ ஓர்கானிக் விட்டுறவே கூடாது. இருக்கிறது கொஞ்ச நாள் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கணும். யாருமே டைமை வேஸ்ட் பண்ணி போட்டுடுற இல்லை. சரிதானே? யாருமே டைமை வேஸ்ட் பண்ற இல்லை. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எக்ஸாம் வரைக்கும் தந்து கொண்டே இருப்பேன். எல்லாமே ஃப்ரீ கிளாஸா போட்டு சில விடயங்கள் செய்யறேன். எம்சிக்யூ ப்ரொஜெக்ட் செய்யறேன், அது பெய்ட். மற்றபடிக்கு எஸ்ஏ எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு நீங்க கேட்கிற எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ரைட், ஏதோ தேவையேண்டா கொமெண்ட்ல பண்ணுங்க. என்ன அனலைஸ் போடணும்னு போட்டதை கேட்கிறே இல்லை, போட்டது ஒருக்கா செக் பண்ணி பாருங்க, நான் சொன்னேன் சரியா பிள்ளையாண்டு. வேற ஏதாவது
உங்களுக்கு தேவைண்டா நான் அதை